A very good morning students. I welcome you all to science video section. Today now we are going to see about 6th standard term 3 unit 1 magnetism. First you will see the learning objectives. We know about the discovery of magnet to identify magnetic and non-magnetic materials, to distinguish between north and south poles, to list out the properties of magnets, to explain the principle of Markov train. These topics we are going to discuss about in today's section. First you will see the introduction part. Introduction. You might have seen magnet. Have you ever enjoyed playing with them? நீங்கள் மேக்னெட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மேக்னெட்டை வச்சு சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. யூ நோ தட். ஓகே, டேக் அ ஸ்டீல் கிளாஸ், டேக் அ நீடில் த்ரூ விச் த்ரெட் இஸ் பாஸ்டு. Press the thread with a finger near the holes of the needle as shown in the figure and raise the glass upward slowly. ஸோ இந்த மாதிரி ஃபிகரில் காமிச்சிருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நீடியில் த்ரெட்டு உள்ள அந்த ஹோல்ஸில் விட்டு நம்ம எடுத்து அந்த த்ரெட்டு இருக்க இடத்துல நம்ம லைட்டாக புஷ் பண்ணுறோம். ஸோ மேலே ஒரு ஸ்டீல் கிளாஸ் டம்ளர் வைக்கும்போது அந்த நீடில் என்ன ஆகும், அப்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, மேக்னெட் அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. ஸோ மேக்னெட் இருந்தால் கண்டிப்பாக அங்கே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் யூ வில் சி டிஸ்கவரி ஆஃப் மேக்னட்ஸ். ஸோ மேக்னெட் வந்து எப்படி டிஸ்கவரி ஆச்சு, மேக்னஸ் ஸ்டோன் ஆஃப் மேக்னஸ்லேருந்து தான் மேக்னஸ் ஸ்டோன் வந்து மேக்னிக் ஸ்டோன் வந்து நமக்கு கிடச்சிச்சு. அபவுட் 2500 years பேக் இன் எ பிளேஸ் நேம்டு மெக்னீஷியா இன் க்ரீக்கு. ஸோ க்ரீக்கில் இருக்குது. ஸோ மெக்னீஷியா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் மேக்னஸ் வாஸ் ரியாரிங் ஹிஸ் கோட். ஸோ மேக்னஸுங்கிற ஒரு பையன் வந்து அங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஓகேவா. ஸோ செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா என் ஆப்பு கொஞ்சம் நேரம் அவன் தூங்கலான்னு அந்த பாறை மேலே படுத்திருந்தான். அப்போ அவன் கையில் வந்து ஒரு ஸ்டிக் வச்சுருந்தான். அது எப்படி இருந்துச்சுன்னா அயன் மெட்டீரியலாக இருந்துச்சு, அயனில் இருந்துச்சு. அவன் போட்டிருக்க செப்பல் ஆல்சோ வில் பி ப்ரெசன்ட் இன் அயன். ஸோ அயனில் தான் அந்த செப்பல்ஸும் அவன் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருந்தான். ஸோ தேர்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் திஸ், என்ன நினைக்கிறேன்னா, ஹிஸ் அயன் கேப்டு ஸ்டிக் ஸ்டக் ஆன் த ராக் அண்ட் ஷுட் எராக்ட். ஸோ என்னாச்சுன்னா நேராக அந்த ஸ்டிக்கு வந்து அந்த பாறையில் ஸ்ட்ரெயிட்டாக நின்றுச்சான். ஸோ இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஹிஸ் அயன் நெயில்டு பூட்ஸ் ஆல்சோ ஸ்டாக் ஆன் த ராக். ஸோ அவனோட பூட் அண்ட் அயன் நெயில் எல்லாமே அந்த பாறையில் ஒட்டிக்கிச்சு. த என்டையர் வில்லேஜ் அசம்பிள்ட் தியர் அண்ட் வாண்டட். எல்லாருமே வந்து அந்த என்டையர் வில்லேஜில் உள்ளவங்களும் வந்து வாட்ச் பண்ணாங்க. நோ சம் ஒன் அதர் ரீசன்ஸ் மைட் பி தியர் அப்படின்னு அவங்க ஏதோ கற்பனை பண்ணாங்க. டெஃபினெட்லி திஸ் இஸ் அ மேஜிக்கல் ராக். இது வந்து ஒரு மேஜிக்கல் ராக், அதனால தான் ஸ்டிக் ஆயிடுச்சு அப்படின்னு சில பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. திஸ் இஸ் த மேக்னிஃபிஷன்ட் பவர் ஆஃப் காடு. ஸோ இது கடவுள் கொடுத்த பவர். ஸோ அதனால தான் இது ஒட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அங்கே அந்த பாதையில் வந்து மேக்னெட் ப்ரெசண்ட்டாக இருந்ததுனால தான் அந்த அயன் நெயிலும் ஷூட்டும் அதில் என்னாச்சு, ஸ்டிஃபாக ஒட்டிக்கிச்சு. ஸோ மேக்னிடியூட் ஆஃப்டர் த நேம்டு ஆஃப் த பாய் மேக்னஸுங்கிற ஒரு பையனால் மேக்னிடியூட் வந்து உருவாச்சு. த நேம் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டட் டு கம் ஆஃப்டர் த நேம் ஆஃப் த பிளேஸு மெக்னீஷியா. அந்த பிளேஸும் பார்த்திங்கன்னா மெக்னீஷியா இன் விச் இட் வாஸ் ஃபவுண்டு. ஸோ மெக்னீசியாங்கிற இடத்துல மேக்னஸ் அப்படிங்கிற ஒரு பாயால் இந்த மேக்னட்யூட் கண்டுபிடிச்சனால இது மேக்னெட் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. மேக்னிடியூட் வாஸ் த ஓர் வித் அட்ராக்டிங் ப்ராப்பர்ட்டி ஃபவுண்ட் தட் region. Magnetics are natural magnet. So natural magnet இருக்கு. They are called magnetic stones. Natural magnet இருக்கு. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. Natural magnets do not have a definite shape. அதுக்கு வந்து ஒரு டெஃபினிட் ஷேப்பே கிடையாது, ஒரு irregular ஷேப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Since they are used for finding direction, they are also called leading stones or lodestones அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஓகே, see the diagram. This one is a magnitude, natural magnitude. ஸோ இது வந்து ஒரு irregular ஷேப்பில் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஷேப்பாக நமக்கு கிடைக்காது, irregular ஷேப்பில் தான் கிடைக்கும். இதை வந்து லீடிங் ஸ்டோன்ஸ் ஆர் லோட் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் let us see magnet of different shapes. After learning the method of changing the
piece of iron into magnet, we have been making and using several kinds of magnets. ஸோ நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, such man-made magnets are called artificial magnet. bar magnet, Horzo magnet, ring magnet and needle magnet are generally used as artificial magnet. ஸோ நேச்சுரலாகவே சம் மேக்னெட் கிடச்சிச்சு நமக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணி சில ஆர்டிஃபிஷியலாக ஹியூமன் மேட் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் என்னது மேக்னெட்டோட டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, see the diagram. This one is a artificial magnet. First one is bar magnet, second one is Horstone magnet, and third one is a ring magnet, and fourth one is needle magnet. Okay, oval shaped, dish shaped and cylindrical magnets are also available. So oval பார்த்தீங்கன்னா oval shape இருக்கும், dish ஒரு சர்க்கிள் ஷேப்பில், சிலிண்ட்ரிக்கல் ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்மளாக உருவாக்கின மேக்னெட்ஸ். Next you will see magnetic and non-magnetic materials. Substance which are attracted by magnet are called magnetic substance. ஸோ அந்த மேக்னெட்டால் எதெல்லாம் அட்ராக்ட் ஆகுதோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம், மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அயன், கோபால்ட், நிக்கல் ஆர் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் see the second one. Substance which are not attracted by magnet are called not மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ எந்த சப்ஸ்டன்ஸெல்லாம் அந்த மேக்னெட்டால் அட்ராக்ட் பண்ண முடியலையோ அதை என்னன்னு சொல்லுவோம், நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர், பிளாஸ்டிக்ஸ் ஆர் கால்டு நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ மேக்னெட்டிக்லேயே 2 டைப் இருக்குது, மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில் ஒன் இஸ் ஏ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ், another one is நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். Place some iron filling on a paper. some iron வந்து அந்த பேப்பர் மேலே ஃபில் பண்ணிவிட்டு place a bar magnet horizontally in the filling and turn in it over a few times. Now lift the magnet. Do you see which part of the magnet has more iron filling sticking to it? Which part of the magnet has almost no filling sticking to it? ஸோ ஒரு பேப்பர் மேலே சம் அயன் ஃபில்லிங் ப்ளஸ் மேக்னெட்டை வச்சுட்டு ஒரு மண்ணில் வந்து நம்ம அப்படியே தேய்ச்சோன்னா நமக்கு என்ன ஆகும், அந்த மேக்னெட்டில் அந்த பேப்பருக்கு அடியில் ஒட்டுறதை நம்ம பார்த்துப்போம். ஸோ அது மாதிரி ஒரு மேக்னெட்டை வந்து நம்ம இது பண்ணும்போது 2 போல் சைடும் வந்து மேக்னெட் என்ன ஆகும், அந்த சின்ன சின்ன பீஸ்லாம் வந்து ஒட்டும். ஸோ எந்த பக்கம் ரொம்ப அதிகமாக ஒட்டுதோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம், போல்ஸ்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 2 எண்டுலேயும் வந்து தான் அந்த மேக்னெட் பீஸ் வந்து ஒட்டும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம், மேக்னெட்டிக் போல்ஸ். சிசி டயக்ராம். ஸோ இந்த மாதிரி மேக்னெட் நம்ம இது பண்ணோன்னா 2 கார்னர் சைடும் நமக்கு அந்த மேக்னெட்டிக் அந்த சின்ன சின்ன பீஸ் வந்து 2 பக்கமும் ஓட்டும். ஸோ இதான் சொல்லுவோம் மேக்னெட்டிக் போல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த பார்ட் ஆஃப் த மேக்னெட் தோஸ் அட்ராக்ட் த லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அயன் ஃபில்லிங் ஆர் கால்ட் அஸ் இட் இஸ் போல்ஸ். த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த மேக்னெட் இஸ் வெரி லார்ஜர் நியர் 2 ends. மோஸ்ட்லி 2 எண்ட்லேயும் தான் அது அட்ராக்ட் ஆகும். தோஸ் 2 ends ஆர் கால்ட் இட் இஸ் போல்ஸ். ஸோ அந்த 2 எண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், போல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் யூ வில் சி ஃபைண்டிங் டைரக்ஷன் வித் எ மேக்னெட். ஸோ மேக்னெட்டிக்கோட டைரக்ஷன். டை எ பீஸ் ஆஃப் த்ரெட் ஆஃப் த சென்டர் ஆஃப் எ பார் மேக்னெட் அண்ட் சஸ்பெண்டட் இட். நவ் இன் விச் டைரக்ஷன் த மேக்னெட் ஸ்டாப்ஸ். எந்த டைரக்ஷனில் ஸ்டாப் ஆகுதுன்னு பாருங்கள். ட்ரா எ லைன் ஆன் த சீட் ஆஃப் cardboard or the table along with the direction in which the bar magnet stops. Lay a line parallel to the bar magnet. Turn the magnet gently and let it come to stop again. Repeat it 3 or 4 times. ஸோ எத்தனை டைம்ஸ் இருந்தாலும் அந்த மேக்னெட் என்ன சைடு வந்து அது ப்ரெசென்ட் ஆகணும், நார்த் அண்ட் சவுத் போலில் தான் எப்போதுமே அதோட டைரக்ஷன் வந்து இருக்கும். This is roughly the north-south direction. The end of the magnet that points to the north is called the north pole. ஸோ அதோட பாயிண்ட் அந்த போல் வந்து எந்த சைடு இருக்கோ அதுதான் வந்து, ஸோ நார்த் சைடு இருந்தால் நார்த் போல் சொல்லுவோம். the end of the point to the south is called south pole. சவுத் சைடு ஒன்று இருந்தால் அது சவுத் போல் அப்படின்னு சொல்லுவோம். A freely suspended magnet always comes to rest in north and south டைரக்ஷன். ஸோ எப்போதுமே அந்த மேக்னெட்டை எந்த திசையில் நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சாலுமே அது என்னது, நார்த் அண்ட் சவுத் போல் சைடு தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும்.
Next, let us see magnetic compass. A magnetic compass is an instrument which is used to find directions. So mostly directions find out பண்றதுக்கு இந்த magnetic compass வந்து யூஸ் பண்ணுவாங்க. It is mostly used in ship and airplanes. ஸோ கப்பல் போகிற இடத்துலையும் அண்ட் ஏரோப்ளேன் போகிற இடத்துலையும் மோஸ்ட்லி டைரக்ஷன்ஸ் வந்து நமக்கு தெரியாது. ஓகே, எந்த ஒரு பாத்வேவும் நமக்கு இருக்காது. ஸோ கப்பலில் பார்த்திங்கன்னா சுற்றிலும் தண்ணி தான் இருக்கும். ஸோ எந்த டைரக்ஷனில் நம்ம போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஒரு ஐடியாவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மேக்னெட்டிக் கம்போஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அஸ் அ ரூல், மவுண்டெய்னர்ஸ் ஆல்சோ கேரி எ காம்பஸ் வித் தம் ஸோ தட் தே do not choose their way in unknown places. ஸோ பெரிய பெரிய மவுண்டெயின் ஃபாரஸ்ட் அந்த காட்டுக்குள்ளெல்லாம் ட்ராவல் ஆகும்போது ஸோ தப்பான வழியில் நம்ம போயிடக்கூடாது, கரெக்டான டைரக்ஷனில் நம்ம போகணுன்னு இந்த மேக்னெட்டிக் காம்போஸ் யூஸ் பண்ணி போவாங்க. ஸோ இது வந்து ஒரு காம்பஸ் இஸ் an instrument which is used to find the directions. The compass has a magnetic needle that can rotate easily. ஸோ அந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து எப்போதுமே எங்கே நார்த் அண்ட் சவுத் போல் தான் ரொட்டேட் ஆகும். ஸோ ஈஸியாக ரொட்டேட் ஆகி அந்த மாதிரி நின்றோம். The marked end of the needle is the north pole of the magnet. Can you use magnetic compass to find west directions? ஸோ மேக்னெட்டிக் அந்த காம்பஸை யூஸ் பண்ணி வெஸ்ட் டைரக்ஷனை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? ஆஸ்க் யுவர் டீச்சர் டு ஹெல்ப் யூ இன் யூஸிங் மேக்னெட்டிக் காம்பஸ். So next let us see properties of magnet. Attraction or repulsion. Attraction that means ரெண்டும் சேர்றது. Repulsion that means ரெண்டும் against-ஆ எதிர்க்கிறது. Okay, take two similar magnets, place them in 4 different ways as shown in the figure. So opposite poles attraction. Okay, so unlike poles south north, north south attract each other, like poles north north, south south repel each other. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் நார்த் அப்படின்னு இருந்துச்சுன்னா அட்ராக்ட் ஆகும். இதே இது நார்த் நார்த் ரெண்டையும் சேர்த்து சேமாக வச்சோன்னா அது ரிப்பல் பண்ணும். ஸோ எப்போதுமே ஆப்போசிட் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கணும். அதான் நார்த் இருந்தால் சவுத் இருக்கணும். அப்போ தான் அந்த மேக்னெட் வந்து அட்ராக்ட் ஆகும். ரெண்டு நார்த்தையும் ஒன்றா சேர்த்து வச்சோன்னா அது கண்டிப்பாக ரிப்பல் தான் ஆகும். So next let us see, do magnets lose their properties when? ஸோ மேக்னெட்டு அதோட காந்தத்தன்மையை எப்போ இழக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்னெட்ஸ் லூஸ் தியர் ப்ராப்பர்ட்டிஸ் இஃப் தே ஆர் ஹீட்டட் ஆர் ட்ராப்டு ஃப்ரம் எ ஹைட் ஆர் ஹிட் வித் எ ஹாமர். ஸோ என்ன பண்ணால் ரொம்ப அந்த மேக்னெட்டை ஹை ஹீட் பண்ணனா அதில் உள்ள மேக்னெட்டிக் பவர் என்னாகும், போயிடும். ஸோ அந்த மேக்னெட் வந்து எந்த யூஸ் இல்லாமல் போயிடும். அப்புறம் ரொம்ப ஹைட்டான இடத்துலேருந்து அந்த மேக்னெட்டை நம்ம த்ரோ பண்ணாலும் அதோட மேக்னெட்டிக் பவர் வந்து போயிடும், லாஸ் பண்ணிடும். அடுத்து ஒரு ஹாமர் வச்சு அந்த மேக்னெட்டை நம்ம நல்லா அடித்தனாலும் அதோட மேக்னெட்டிக் பவர் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அது திருப்பியும் அட்ராக்ட் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் let us see storage of magnet. Improper storage can also cause magnet to lose their properties. ஸோ அது ஒரு பிளேஸில் தான் வந்து ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நம்ம வேறு ஒரு இதில் ப்ளேஸ் பண்ணணும், அதோட மேக்னெட்டிக் பவர்லாம் போயிடும். ஸோ டு கீப் தம் சேஃப், பார் மேக்னட் ஷுட் பி கெப்ட் இன் pairs with their unlike poles on the same side. They must be separate by piece of wood and 2 pieces of soft iron should be placed across their ends. ஸோ எப்படி ப்ளேஸ் பண்ணுங்கிறத டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க, அதை பாருங்கள். For a horse-sewn magnet, a single piece of soft iron can be used as a magnetic keeper across the poles. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கார்ட்போர்டோ ஏதோ வச்சு மிடில் வந்து ஒரு வுட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நார்த்து சவுத்து, சவுத்து நார்த் ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி வுட் பீஸை வச்சு இந்த மாதிரி ஒரு பிளேஸில் நம்ம ஃபார்ம் பண்ணி வைக்கணும். இன்னொன்று சாஃப்ட் அயன் பார்த்திங்கன்னா நார்த் சவுத் இந்த மாதிரி டைரக்ஷனில் ஒரு கீழே ஒரு வுட்டு மேலே வச்சு இந்த மாதிரி வைக்கணும். ஸோ இது மாதிரி தான் மேக்னெட்டிக்கை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ தப்பாக எதுவும் நம்ம வச்சோன்னா அதோட மேக்னெட்டிக் பவர்லாம் போயிடும். ஸோ ப்ளேஸ் பண்ணுறதுக்கான முறையும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம ப்ராப்பராக செய்யணும். நெக்ஸ்ட் let us see uses of magnets. ஸோ மேக்னெட்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஸ்பீக்கர் நம்ம கேட்குறோம்ல, அதில் வந்து சம் மேக்னெட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. அண்ட் இன் ஸ்மால் எலக்ட்ரிக் மோட்டார், இந்த நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறதுக்கு எக்ஸிபிஷனுக்கு ஏதாவது மாடல் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பேட்டரிஸ் யூஸ் பண்ணுவோம், ஸ்மால் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதிலலாம் சம் கைண்ட் ஆஃப் பேட்டரிஸ் வந்து ப்ரெசென்ட், ஸோ அது மேக்னெட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் இன் சம் டாய்ஸில் ஆல்சோ அண்ட் இன் காம்பஸஸ். ஸோ காம்பஸஸ் இதிலலாம் வந்து மேக்னெட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க.
Then see the another diagram. In some door lock பண்ணுற இடத்துல டக்குன்னு சில டோர்லாம் நம்ம லாக் பண்ணோன்னா அதுவே டக்குன்னு போய் க்ளோஸ் ஆயிடும். ஸோ அங்கே மேக்னெட் இருக்கும். ஸோ அந்த மேக்னெட்டோட என்ன போயிடும், போய் அட்டாச் ஆயிடும். பேக்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் க்ளோஸ் டைப் அந்த பட்டனில் வந்து மேக்னெட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் பென்சில் பாக்ஸில் கூட மேக்னெட் இருக்கும். ஸ்டிக்கர்ஸ் ஆன் ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் இந்த ஸ்மைலிங் ஃபேஸ், ஆங்கிரி ஃபேஸ் இதெல்லாம் நம்ம ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதில் அந்த பார்ட்டில் வந்து மேக்னெட் சம் கைண்ட் ஆஃப் சின்ன மேக்னெட்டை வந்து அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கவர்ஸில் இந்த ஓப்பன் டைப் ஃபோன் கவர்ஸ்லலாம் மேக்னெட் இருக்கும். அண்டு பின் ஹோல்டர்ஸில் வந்து மேக்னெட் வச்சுருப்பாங்க. அதில் மேக்னெட்டிக் கிரெயின், இந்த கிரெயின் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேக்னெட்டால் தான் இருக்கும். ஸோ அந்த அயன் இதெல்லாம் வந்து பார்ட்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கிரெயின் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. See the diagram. This one is a Maxwell ட்ரெயின். ஸோ இந்த மேக்வெல் ட்ரெயின் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக போகும், சவுண்டே இருக்காது. பட் இது வந்து எப்படி இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் குயிக்காக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ரீச் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு மேக்னெட்டால் தான் இந்த ட்ரெயின் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஸோ லெவிடேஷன்ஸ், இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எப்போதும் அதோட ட்ராக் வந்து நார்த் இருக்கும். அந்த ட்ரெயின் கீழே பாட்டம்லேயே வந்து நார்த் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போதும் நார்த் என்ன பண்ணும், ரிப்பல் தான் பண்ணும். நார்த்து சவுத் இருந்தால் தான் அட்ராக்ட் பண்ணும். ஸோ நார்மலாக இருக்கப்போ அந்த ட்ரெயின் அந்த ட்ராக் மேலே தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த ட்ரெயினை வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா அதோட பவரால் என்ன ஆகும், நார்த் சேர்ந்து ரிப்பல் ஆகும். ஸோ அந்த ட்ரெயின் அந்த ட்ராக்லேருந்து கொஞ்சமாக மேலே தூக்கி ஸோ அது என்னாகும், அப்படியே பறக்கிற மாதிரி சர்ன்னு வேகமாக போகும். அப் டு 10 சென்டிமீட்டர் வந்து அந்த கேப் இருக்கும் இன் பிட்வீன் அது மூவ் ஆகும்போது. ஓகே, லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர். ஆல்ரெடி யூ நோ தட் எப்போதுமே அந்த நார்த் போல்ஸ் எப்போதுமே என்னாகும், நார்த் போல்ஸ் வந்து கண்டிப்பாக ரிப்பல் ஆகும். ஸோ இதன் மூலமாக இந்த ட்ரெயின் என்ன ஆகுது, வேகமாக போகுது. ஸோ நெக்ஸ்ட் சி விச் கண்ட்ரிஸ். ஸோ எந்த கண்ட்ரீஸ்லாம் இந்த வந்து மேக்வெல் ட்ரெயின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனா, ஜப்பான், சவுத் கொரியா. தீஸ் 3 countries ஆர் currently using மேக்வெல் ட்ரெயின்ஸ் ஃபார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். மெனி கண்ட்ரீஸ் எக்ஸ்ப்ளோர் பாசிபிலிட்டிஸ் டு யூஸ் இட். ஸோ நிறைய கண்ட்ரீஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே இந்த கண்ட்ரீஸ்லலாம் வந்து இந்த மேக்வெல் ட்ரெயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ சைனா, ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா. ஸோ கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதனால என்ன ஆகும், நோ ஃப்ராக்ஷன். அந்த ட்ரெயினுக்கும் அந்த ட்ரெயினோட ட்ராக்குக்கும் அந்த ட்ரெயினுக்கும் அந்த எந்த ஒரு ஃப்ராக்ஷனும் இருக்காது. ஸோ அது கொஞ்சமாக மேலே தூக்கி பறக்கும், ஹை ஸ்பீடில் போகும். நோ நாய்ஸ், எந்த ஒரு நாய்ஸையுமே அது எழுப்பாது. அது வரதும் தெரியாது, போகிறதும் நமக்கு தெரியாது. இன் இந்தியா, மும்பை, டெல்லி, மும்பை, நாக்பூர், சென்னை, பெங்களூரு, மிசோரம் ரூட்ஸ் ஆர் கன்சிடர்ட் ஃபார் ப்ரொபோசல். ஸோ இந்த மாதிரி இதை கன்சிடர் பண்ணி ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்துடும், ஆல்ரெடி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவிலன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்லலாம் வந்து இந்த மேக்வெல் ட்ரெயின் வந்து வில் பி ப்ரெசன்ட் ஃபார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். Dear students, I hope you all will be understand for in this chapter. Okay, so Unit 1 magnetism lesson is completed. I will send you for book back answers. Thank you students.